x the binomial distribution n, p கொடுத்திருக்காங்க அப்படிதானே. இந்த p n, p ன்னு அர்த்தம் binomial distribution கொடுத்திருக்காங்க அர்த்தம். இதுல ஒரு ப்ராபர்ட்டி வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்திருக்கானா, நம்ம கிவன் எழுதிக்கிறேன். என்ன கொடுத்திருக்கான்? 4 p of x is equal to 4 equal to p of x is equal to 2 கொடுத்திருக்காங்க. இதுல n-க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? 6 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான்? டிஸ்ட்ரிபியூஷன் கேக்குறாங்க. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன்னா இதுல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு கேக்குறான். ரெண்டாவது என்ன கேக்குறாங்க? மீன் கேக்குறாங்க. மூணாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா கிடையாது, வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு முடிச்சனா அதுக்கு ரூட் போட்டா உனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைச்சிடும். ஓகே தானேமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னு எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம். முதல்ல p of x is equal to x, இதனுடைய ஃபார்முலா என்னன்னா n c x p பவர் x q பவர் n minus x. இதுல நமக்கு p யும் q யும் தெரியாது. அண்ட் x உடைய ஆன்சர் லெஃப்ட்ல உள்ளதுக்கு 4 போடணும், ரைட்ல உள்ளதுக்கு 2 போடணும். அண்ட் சேம் டைம் n உடைய ஆன்சர் 6 போடணும். போட்டுருவோமா? பாருங்க இதுல என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 எழுதியாச்சா? இன்ட் இந்த ஃபார்முலா எப்படி எழுத போறேன்? n c x, n-க்கு பதிலா 6 c 4. ஓகேவா? அடுத்து p பவர் x, x உடைய ஆன்சர் 4 q பவர் n minus x, n உடைய ஆன்சர் 6, x உடைய ஆன்சர் 4, ஆன்சர் 2. ஓகே புரியுதாப்பா? புரியுதா இல்லையாப்பா? இதுதான் x, n இங்க இருக்கு பாத்துக்கோ. ஈக்குவல் டு இதே போல ரைட்ல எழுதுவோமா? ரைட்ல 6c 2 p பவர் 2 q பவர் 4. சரியாமா? புரியுதா இல்லையா? இத ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுமா? பாரு 4 இன்டு 6c4 ம் 6c2 ம் சமம். எப்படி நம்ம போன வருஷம் பாடம் என்ன ஃபார்முலானா NCR equal to NCN minus R. இந்த ஃபார்முலா படி 6c4 எப்படி எழுதலாம்னா 6c 6 minus 4. அப்ப ஆன்சர் 6c ரெண்டே கழிச்சா 2 வரும். அப்ப 6c4 ம் 6c2 ம் சமம். அப்ப இந்த ரெண்டையுமே நான் கட் பண்ணிடலாமா? 6c4 ம் 6c2 ம் சமங்கிறது இது போன வருஷம் படிச்ச அந்த காம்பினேஷன் ஃபார்முலால இருந்து கொண்டு வந்தாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம்? p கட் பண்ணுவோமா? சோ இங்க ஸ்கொயர் இருக்குது, இத கட் பண்ணா ஸ்கொயர் வரும். இங்க ஸ்கொயர் இருக்குது, இத கட் பண்ணா இங்க என்ன வரும்? நமக்கு வந்து பவர் 2 வரும். அப்ப எப்படி நம்ம 4 இங்க யார் இருக்காங்க? p ஸ்கொயர் ஈக்குவல் இங்க யார் இருக்காங்க? q ஸ்கொயர். இப்போ அடுத்து இந்த ரெண்டையும் ஸ்கொயர்ல கொண்டு வந்தா 2p the whole square போடலாமா? equal to q square. ஸ்கொயர் கேன்சல். இப்போ q க்கு பதிலா 1 minus p ன்னு போடலாமா? p plus q equal 1 தானப்பா. அப்போ 2p equal to 1 minus p. pf ல ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ இந்த p இங்க வந்தா பிளஸ்ஸா போகும். இங்க ஏற்கனவே 2p, இங்க ஒரு p, ஆன்சர் 3p equal to 1. p equal to 1/3. p உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுப்பா. இப்போ அடுத்து எனக்கு q வேணும்னா ஆன்சர் 1 minus p. அப்ப எப்படி எழுதலாம்? 1 minus 1/3. எல்சிஎம் எடுத்து கழிச்சீங்கன்னா q உடைய ஆன்சர் 2/3 ன்னு வரும். q உடைய ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. p ரெடி, q ரெடி, n ரெடியா இருக்குது. நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூஷன் கேக்குறாங்க. அப்ப நம்பர் 1 என்ன பண்ணணும்? வாட் இஸ் தி ஃபார்முலா? p of x is equal to x. What is the formula, man? n c x p power x q power n minus x. Apply the value. n உடைய ஆன்சர் 6 c, x தெரியாது. p உடைய ஆன்சர் 1/3 the whole power, x தெரியாது. q உடைய ஆன்சர் 2/3 the whole power, x உடைய ஆன்சர், n உடைய ஆன்சர் 6 minus x. அப்ப சம் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. நம்பர் 2 என்ன கேக்குறாங்கம்மா? என்ன கேக்குறாங்க? மீன் கேக்குறாங்க. What is a mean in the binomial distribution formula? n into p. n உடைய ஆன்சர் 6, p உடைய ஆன்சர் 1/3. cancel the result, answer 2. அடுத்து என்ன கேக்குறாங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். பட் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும்னா ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் equal to root of variance. root of variance equal to root of variance formula npq equal to root of n உடைய ஆன்சர் 6 into p உடைய ஆன்சர் 1/3 into q உடைய ஆன்சர்
2/3 1 time 2 times இப்போ ஆன்சர் √4/3 ஸோ 4 வந்து ரூட் வெளியே இருந்தா 2/√3 ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட்